ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆர்ஆர்பிக்கு எந்த அப்டேட் வரலன்னு சொல்லி நினைப்பீங்க. அப்டேட் கொடுத்தாச்சுங்க. நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணனா 7 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 7 மார்ச் டு நம்மளுக்கு ஜூலை 7 வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்குங்க. 2 டேஸ்க்கு ஒரு டெஸ்ட், ஒவ்வொரு டாபிக் இருக்குங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன ப்ராப்பராக பண்ணனா டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு தனி நோட் போட்டுருங்க. உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு தனி நோட் போட்டுக்கோங்க. நான் எந்த அன்னைக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் சொல்லிக்கணும் அதுக்கு முந்தின டாபிக் அந்த 2 டேஸில் நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணிக்கிங்க, செல்ஃப் ஸ்டடி. சப்போஸ் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் கிளியரான ஐடியாஸ் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மெட்டீரியலும் நம்மளோட ஆன்லைன்லேயே நிறைய இருக்குங்க. அந்த சோர்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணிங்கனாவே போது. ப்ராக்டிஸ் கொஷின் நிறைய இருக்குது. அது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஷின் செட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருவோம். இதில் என்னென்னா ஒன்லி டெஸ்ட் பேட்ச் தாங்க நடக்கு. நம்மளோட ஷெடியூல் ப்ராசஸ் எல்லாமே ரீல்ஸில் அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டா ஸ்டோரிலையும் போட்டுக்கிறோம். அஃபிஷியல் குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே சென்ட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கோம். 1ஆம் தேதிக்குள்ள எல்லாரும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா 2ஆம் தேதியிலிருந்து குரூப்ல எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு 7ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேங்க. ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், அது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ற மாதிரி தான் நம்மளோட ஆர்ஆர்பி டெஸ்ட் பேட்ச் இருக்குங்க. ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷெடியூல்ஸ். உங்களுக்கு அந்த ஷெடியூல் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம இங்கே கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஐடியாவாக இருக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்டேட் பண்ணிட்டேங்க. தமிழ் மீடியத்தை கூடி சீக்கிரத்தில் இன்னைக்கு ஈவினிங் அல்லது டுமாரோ மார்னிங்குள்ள அப்டேட் பண்ணிடுவோம். வெறித்தனமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாம ப்ராசஸ் ஷெடியூலில் கொடுத்துக்கிற மட்டும் தான் படிக்கணுமான்ட்டு இல்லை. உங்களுக்கு டைம் கிடைக்கிற டைம்ல நீங்க எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுங்க. இது மட்டும் தான் படிக்கணும்னு இல்லை. நிறைய உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ், உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவோ வருஷங்கள் கழிச்சு தான் எக்ஸாம் வரப்போகுது. அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம படிங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பா நாங்க எங்கனால எந்த அளவுக்கு எஃபர்ட் போட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டெஸ்ட் பேட்சை ப்ராப்பரா பண்ணுவோம். ஷெடியூல் ப்ராசஸ் எல்லாம் போய் பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டிங்.